A and B can complete work together in 5 days. If A work at twice his speed and B half of his speed, the total work can be finished in 4 days. How many days would it take A alone to complete the job? So time and work இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராசஸஸ் ஃபுல்லாக தேவையில்லை, ஷார்ட்டாக பண்ணிடலாம். ஸோ A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 5 நாளில் பண்ணுறாங்க. அதே A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நாள் பண்ணுறாங்க? 4 daysல பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டைம் அண்ட் கான்செப்ட்ல நம்ம ஒரு எஃபிஷியன்சி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 20 எஃபிஷியன்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 20 நம்ம எஃபிஷியன்சி வச்சுக்கிட்டோம்னா 20 4ஆல் டிவைட் பண்ணால் யூ கட் 5 days கரெக்டா? ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதே 20 5ஆல் டிவைட் பண்ணால் யூ கட் 4 days. ஸோ எனக்கு இப்படி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஏயோட எஃபிஷியன்சியும் பியோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணும்போது எனக்கு 4 வந்திருக்கு. அப்போ தானே எனக்கு 4ஆல் டிவைட் பண்ணி 5 days கிடைக்கும் கரெக்டா? ஸோ A plus B is equal to 4. இது வந்து என்னது? எஃபிஷியன்சி. A plus B is equal to 4 அப்படிங்கிறது என்னது? எஃபிஷியன்சி. ஸோ நான் எப்படி இதை செக் பண்ணி பார்க்குறேன்னு பாருங்க. ஏவுக்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன், பிக்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எஃபிஷியன்சி என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. பட் இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக ஒர்க் பண்ணது. இதுவே ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா A plus B யோட எஃபிஷியன்சி எனக்கு என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கணும். ஓகேவா? அப்படிதான் நம்ம இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எஃபிஷியன்சி, இதுவும் எஃபிஷியன்சி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? A works twice as his speed, B halfன்னு சொல்லியிருக்காங்க. இது ட்வைஸ் பண்ண என்ன வரும்? 4 வந்துடும். இது half பண்ண என்ன வரும்? 1 வந்துடும். எனக்கு 5 கிடைச்சிடுச்சு. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 2 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் ஒர்க் 20 அப்படின்னா 20/2 is equal to 10 days. ஸோ ஏயும் பியும் 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா A is equal to 10 days, B is equal to 10 days. இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 daysல முடிச்சிருவாங்க. இந்த கண்டிஷனை போட்டு பண்ணீங்க அப்படின்னா 4 daysல முடிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும், பட் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம்.